ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 32 சங்கீதம் 8 Psalm 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தைகள். இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படி உனக்கு வழியை காட்டுவேன், எப்படி உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொன்னால், என் கண்ணை வச்சு என் கண் சைகைகளினாலே கண் ஜாடையினாலே நான் உனக்கு நீ போக வேண்டிய வழியை நான் காட்டுவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு கண் ஜாடையை பார்த்தே சொல்கிற புரிந்து கொள்கிற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்ம கூட ஒரு சிலரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது, நம்ம சொல்கிற காரியம் ஒரு தூரத்திலிருந்து கண் ஜாடையிலேயே நம்ம சொல்கிற காரியத்தை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. ஆனால் நம்ம கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத ஆளுங்கிட்ட நீங்கள் போய் அவங்கள உலுக்கி கையை பிடிச்சி காதில் நீங்கள் சொன்னால் கூட அவனுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது. அவன் அப்போ கூட என்ன சொன்னீங்கன்னு கேட்பான். ஆனால் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ஆளுக்கு நீங்கள் தூரத்திலிருந்தே உங்கள் கண் அசைவிலேயே நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உனக்கு போதிக்கிறேன், உனக்கு நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுறேன். எப்படி காட்டுறேன்னா, உன்மேல் என் கண்ணை வைத்து என் கண் ஜாடையிலேயே உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தாவீதுக்கு இதை சொன்னார் என்று சொன்னால், இந்த இடத்துல தாவீது ஒரு பாவம் செய்து அந்த பாவம் மன்னிக்கப்படாத சில காலங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. 3 வாசிக்கிறேன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சில காலம் நான் அடக்கி வைத்த மட்டும் சொல்கிறார். சில காலம் தாவீது பாவத்தை அறிக்கையிடாமல், தான் செய்த தவறுகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடாமல் தேவனை விட்டு தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் விலகி இருந்தார். அப்படி விலகி இருந்த காலத்தில் தான் அங்கே பார்க்குறோம், இந்த 4 சொல்கிறார். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. அப்போ உடனே இங்கே என்ன செய்கிறாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அப்படின்றாரு. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுறாரு. தாவீதை மன்னிப்பு கேட்ட உடனே, மனம் திரும்பின உடனே இந்த இடத்துல பாவத்தை மன்னித்து தாவீதை மீண்டுமாக புதுப்பிக்கிறார். புதுப்பித்த உடனே தான் தாவீதுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த நாட்களில் தாவீது திசை கெட்டு போயிருந்தார். எந்த திசையில் போகிறதுனே தெரியல. அவருக்கு பார்த்திங்கன்னா போகிற வழியே அவருடைய வாழ்க்கையில் கைடன்ஸே இல்லாமல் போச்சு. அவர் தப்பான டெசிஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் அழகாக தாவீதோடு பேசுகிறார். தாவீதுக்கு மறுபடியும் அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணுறார் ஆண்டவர். ரெஸ்டோர் பண்ணி, நான் என் கண்ணை வச்சே உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறார்.
அந்த அளவுக்கு தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் ஒரு சின்ன அசைவு, சின்ன காரியம், ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு அசைவு காட்டினாலே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு வசனம், நம்ம இன்றைக்கி நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் இடத்துலேருந்து கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட பேசணும்னு சொல்லி பக்கம் பக்கமாக பைபிளை திருப்பி வாசிக்கிறோம். ஒரு வசனம் கூட நம்ம கூட ஆண்டவர் இடைப்பட்ட மாதிரி தெரிய மாட்டேங்குது சில நேரங்களில். ஆனால் நம்ம ஆண்டவரோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னு வைங்களேன், நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறது, ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறத நீங்கள் உணர முடியும். அது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் தேவனும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற அந்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருப்பார். ஆனால் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எப்படி இருக்கிறாங்களாம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டச் சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இங்கே புத்தி இல்லாத குதிரை, கோவேறு கழுதை, இது ரெண்டத்தையும் ஆண்டவர் மென்ஷன் பண்ண, 2 மிருகங்களை இங்கே மென்ஷன் பண்ணுறார். இந்த 2 மிருகங்களும் அதுங்க பார்த்திங்கன்னா அந்த எஜமானுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடங்காதுங்க. அதுங்களை வாயில் கடிவாளம் போட்டு வாரை கட்டி அந்த வாரை போட்டு இழுத்து அதை ஓட்டி அதை சவுக்கால வச்சு அடித்து அப்போ தான் அந்த எஜமான் காட்டுற வழியில் அந்த மிருகம் போகும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அழகாக கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியை காட்டணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, புத்தி இல்லாத குதிரையை போல், கோவேறு கழுதையை போல தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மிருகங்களை போல தான் இன்றைக்கி மாறி விடுகிறார்கள். அவங்கள போட்டு இழுத்து வாயை கட்டி கடிவாளத்தை போட்டு வாரை போட்டு கட்டி இழுத்து அடித்து உதைச்சி சிட்சித்து பல விதமான பாடுகளின் வழியாக நடத்தி அப்படி இப்படி பண்ணி தான் உங்களுக்கு சில நேரத்தில் வழியை காட்டுவேன். அப்படி நம்ம வழியை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அப்படி அந்த கோவேறு கழுதை, அந்த கழுதையை குதிரையை போல ஆண்டவர் வழி காட்டணும். அந்த வழியில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம வழியை தெரிஞ்சு கொள்ளணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் எனால் நிச்சயமாக உங்களுக்கும் ஆண்டவர் அழகாக உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டி உங்களை போதித்து நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படியாக தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பியாசப்பட கர்த்தர் கிருபை செய்தருளும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.